ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சியானாவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இது சியானாக்கு 5th பர்த்டே. அவளுக்கு கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டிருந்த ஒரு சில திங்ஸ் எல்லாமே நான் அவளோட பர்த்டே அன்னைக்கு வாங்கி கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு சிலது எல்லாமே சிங்கப்பூர் ஷாப்பிங்லேயும் ஒரு சிலதை நான் அமேசான்லேயும் வாங்கியிருந்தேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் தான் வாங்கியிருந்தேன். எதுவுமே ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கல, சின்ன சின்ன கிஃப்ட்ஸாக வாங்கி அவளுக்கு வந்து ஒரு ட்ரெஷரண்ட் மாதிரி வைக்கலான்னு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் வாங்கினது. இது வந்து ஒரு பிங்க் கலரில் ரொம்ப க்யூட்டான ஒரு பேக். அதில் சின்ன சின்ன இந்த மாதிரி மிரர், கோம்பு, சின்னதாக ஒரு பிரேஸ்லெட்டு, ஹேர் கிளிப்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் அவளுக்கு நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். எல்லா கிஃப்ட்ஸையும் வந்து நான் பேக் பண்ணி வைக்க போகிறேன். சியானாக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஷரண்ட் மாதிரி வைக்கணும்னு ஆசைன்னு அவள் சொல்லியிருந்தா. நான் கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி வைங்க, நான் ஸ்கூல் போயிட்டு வந்து எங்கெங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு பெப்பா பிக் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த பெப்பா பிக் வாங்கணும். இந்த பெப்பா பிக் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவள் போனதுக்கப்புறமா வீட்டில் ஃபுல்லாகவுமே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டே பேனர் மாதிரி போட்டுட்டு லைட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பலூன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருந்தோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, எக்கு, ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி, அதுக்கப்புறமா சிக்கன் 65 இதெல்லாமே இருந்துச்சு. வெளியிலேருந்து யாருமே வரல, என்னோடய அம்மாவும் தம்பியும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. மற்றபடி வீட்டில் இருக்கவங்க தான். இதெல்லாம் தான் வந்து நாங்கள் அன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவள் போனதுக்கப்புறமா நான் கிஃப்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களோட பெட்லேயே இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாமே ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நான் ஒழிச்சு வச்சுட்டேன். அப்புறமா இன்னொரு ரூமில் இருக்க கபோர்டில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு க்ளூஸ் கொடுக்கலாம். அவள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, தெரியாத இடத்துல வைக்க வேண்டாம், டக்குன்னு அவள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான பிளேஸில் வைக்கணும்னு. எப்போவுமே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாள். அதுவும் இந்த மில்க் மேட் இதெல்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பார்ப்பா. ஸோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி ஈஸியாக அவளுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரியான பிளேஸில் வைக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவளும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாமே வந்து பிக் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட் கிஃப்ட் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இருக்க ரேக்கில் வந்து வச்சுட்டேன். அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரெஷரண்ட் பண்ணலான்னு சொல்லி அவகிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவளை ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஷரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவளுக்கு சிம்பிளாக வந்து க்ளூஸ் மாதிரி நம்ம எங்கே தூங்குவோம் அந்த மாதிரி கேட்டேன். ஸோ வந்து பெட்டில் அப்படின்னு சொன்னால், ஸோ அங்கே தான் பெட்டில் தான் ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன், நீயே கண்டுபிடி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பில்லோலாம் எடுத்து பார்த்துட்டு அவளே கண்டுபிடிச்சிட்டா. ஒவ்வொரு கிஃப்ட்ஸும் அவளுக்கு எடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. நார்மலாகவே எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் ஓப்பனிங் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் அதே மாதிரி தான், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணான்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ்க்கு வந்து கிச்சனில் ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப கூலாக இருக்கும், நீ அடிக்கடி ஓப்பன் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா. ஆனால் அவள் ஃபர்ஸ்ட்டே வந்து எனக்கே தெரியாமல் ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் ஏதோ கிஃப்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு க்ளூ மாதிரி எங்கெங்கே ஒன்று ஒன்று வச்சணும், அந்த மாதிரி துணியெல்லாம் எங்கே வைப்போம், அண்ட் வாஷிங்க்கு கிளாத் எங்கே போடுவோம், டேடா எங்கே ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு க்ளூ வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பால் கவுன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அது போட்டுட்டு அவளுக்கு நடக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது, தூக்கி தூக்கி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா. அண்ட் வாஷிங் மிஷினில் இருக்கிற ஒரு கிஃப்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா. அதே மாதிரி அவங்க டேடியோட டெஸ்கில் இருந்தும் ஒன்று வந்து எடுத்துட்டா. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஈகராக இருந்தா. எப்போ கேக் கட் பண்ணி முடிப்போம், எப்போ வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணுமா வந்து முசர்லா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முசர்லா எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவள் தேடிட்டு இருந்தா. இங்கே இல்லவே இல்லையே கிஃப்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இங்கே இருக்குது, இங்கே எடுன்னு. அதையுமே எடுத்துட்டா. ஃபைனலாக எல்லா கிஃப்ட்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, இவ்வளோ கிஃப்ட்ஸ் நமக்கு வந்திருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கிஃப்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க மணியை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லா கிஃப்ட்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். கேக் டாப்பில் வந்து ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி ஒன்றும், அதுக்கப்புறமா கேண்டில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் பலூன்ஸ் எல்லாமும் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். அது நெக்ஸ்ட் வந்து கேக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போய் கேக்குமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இந்த கேக் மாடல் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்து எடுத்து அவங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த கேக் வந்து ஓவராலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த கேக்கோட கீழே இருக்க கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் வேணும்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நல்லது கிடையாது, சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைட் கலரே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி நான் அதே மாதிரியே எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து ஃபாண்டன்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த மேக்ரோன்ஸ் வந்து நான் ரியல் மேக்ரோன்ஸ் கேட்டிருந்தேன். பட் அது மட்டும் ஃபாண்டன்ட்டில் கொடுத்துட்டாங்க. அது வந்து யாருமே சாப்பிட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி கேக்கெல்லாம்
கேக்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் தான் இந்த கேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்ததுனால எங்கே எதை ஸ்டிக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஓவராலாக இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கேக் டாப்பர்ஸும் 5 கேண்டிலும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த கேக் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அழகாக இருந்தது. ஒவ்வொரு பர்த்டேவுமே அவளுக்கு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நானே வந்து ஏதாவது ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி நான் பண்ணுவேன். இந்த பர்த்டே எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஸோ அதனால சிம்பிளாக டெக்கரேஷன்ஸ் அது மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஃபைனலாக வந்து கேண்டில் எல்லாமே கொளுத்திட்டு அவளை வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு விஷ் பண்ணி கேக் கட்லாம் பண்ணி அந்த பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக சியானாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியாக எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேண்டிலே அவள் ப்ளோ பண்ணா. அவளால் பண்ண முடியல. சைட்லேருந்து நான் தான் வந்து ப்ளோ பண்ணேன். அண்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா மாற்றி அவளுக்கு கேக் கூட்டிகிட்டு எங்களுக்கு மாற்றி கேக் கூட்டிகிட்டு இருந்தா. வீட்டில் வந்து எல்லாருமே இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஹஸ்பண்டோட சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்களோட கிட்ஸு, அதுக்கப்புறம் என்னோட அம்மா, தம்பி, எங்கள் மாமா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கம்மா எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பர்த்டே. இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அவளுக்கு கேக் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவளுக்கு நம்ம கொடுக்குறது கூட அவள் வந்து அவளுக்கு சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு வேணும், கேக் வேணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபைனலாக வந்து அவளோட கிஃப்ட்ஸ் எல்லாமே அன்பேக் பண்ணுறதுக்காக உட்காந்தாச்சு. ஒவ்வொரு கிஃப்ட்ஸையும் வந்து பிரிக்கும் போது அவ்வளோ ஆசை அவளுக்கு. யாரையுமே பிரிக்க விடலை. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நல்லா பிரிக்க முடியலன்னு சொன்னாலும் விடலை. இல்லை நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு இருந்தா. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அவள் ரொம்ப நாளாக கேட்டது இல்லை அவளுக்கு தேவைப்பட்டது அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு, நல்லா ஹெவியாக இருந்தது. நான் ஆர்டர் பண்ணும்போது கூட இவ்வளோ குவாலிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு வேன் ஷேப்பில் இருந்தது. குட்டி குட்டியாக நிறைய செக்ஷன்ஸ் வந்த மாதிரி. அவளுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால ஸ்டீலில் வாங்கினா நல்லா லைஃபும் வரும். இதனால நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவள் ஓப்பன் பண்ணுற இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாங்கள் சிங்கப்பூர் ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தோம். இந்த டால் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னவோ ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு சியானா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் சியானாவும் இந்த மாதிரி தான் 2 போனிடெயில் போட்டிருப்பா. அதை பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ அதனால இது பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுச்சு. அதனால இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவள் தொட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது கண்ணாடி தானே அப்படின்னு சொல்லி அவளே சொல்லியிருந்தா. எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, பாரு இவ்வளோ இதுவாக இருக்கான்னு. அதாவது ஹெல்ப் பண்ண வர்றவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண விடலை. நான் தான் பிரிப்பேன் நடம் பிடிச்சி அவளால் பிரிக்க முடியாமல் கடைசியில் நாங்கள் வாங்கி அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக அவளே ஓப்பன் பண்ணிட்டா. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுக்கு போட்டும் பார்த்தாச்சு. அவளுக்கு வந்து என்னதான் நிறைய கண்ணாடி இருந்தாலுமே இந்த மாதிரி கண்ணாடிலாம் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ போட்டு ஒரு டான்ஸும் ஆடிட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிஃப்ட் வந்து அவளே வந்து எடுத்தா. இதை எடுத்துட்டு இது ஓப்பன் பண்ண முடியல. கடைசியில் நான் வந்து கட் பண்ணி ஃபுல்லாகவுமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவள் வந்து எடுத்துட்டா. மற்றவங்களா இருந்தாலும் கத்துவா. ஸோ நான் இருக்கிறதுனால அமைதியாக வந்து எடுத்துக்கிட்டா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப நல்லாவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி இந்த மேக்கப் ஐட்டம்ஸ், டாய்ஸ் இருக்கும் இல்லையா, மேக்கப் பண்ணுற டாய்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. என்னோட பர்த்டேக்கு வாங்கி தரீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தா. கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இதை வந்து நான் வாங்கிட்டேன். அது நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு. இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. அவளுக்கு என்னமா மாஸ்க் போட்டு பார்க்கணுன்னு சொல்லி இந்த மாஸ்க் வந்து வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு. இது வந்து நான் ஃபர்ஸ்டே காமிச்சேன் இல்லையா, இந்த பேகு. இது நல்லா க்யூட்டாக இருக்கும். அவள் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேக்ஸ் வந்து வச்சுருப்பா. குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. எடுத்துங்க பாருங்கள், தலைலாம் முதல்ல வாரி பார்த்துட்டா. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு. இது வந்து பெப்பா பிக். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பெப்பா பிக் வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பா கார்ட்டூன் வந்து யூடியூப்பில். ஸோ இது பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு பெப்பா பிக்னு. அண்ட் இந்த 2 கிஃப்ட்டுமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அந்த மேக்கப் பாக்ஸ் சொன்ன இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துட்டா. எப்போவுமே இந்த கேர்ள் பேபிஸ்க்கு டாலு இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் இது மேலெலாம் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க. இவளும் அதே மாதிரி தான். இதில் வந்து அந்த லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. சின்ன ட்ரையர் அதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் அதுக்கப்புறமா நான் அவளுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி கொடுத்தேன்.
பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிக் பண்ணுறதுக்கு. மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வரும். கீழே வந்து ஒரு கவரில் ஃபுல்லாகவுமே அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவுமே பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கில் வந்துட்டு சைடில் ஸ்டாண்ட் மாதிரி, லிப்ஸ்டிக் மாதிரி, கோம்பு, ஹேர் ட்ரையரு, அதுக்கப்புறமா வந்து பர்ஃப்யூமு, இந்த மாதிரி நிறைய க்யூட்டாக குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதுலேயுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கொடுக்கல. இதில் வந்து உள்ள லிக்விட் மாதிரிலாம் எதுவுமே வராது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையர் எல்லாமே பிளெயினாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம அதை பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அவள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஐலைனர் எடுத்து இந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அண்ட் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்கில் வந்து ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ரோப்பை வந்து 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணி அவளுக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவள் வந்து போடும்போது அவளுக்கு பயமாக இருக்க வேண்டான்னு சொன்னால், அதுக்கப்புறமா போட்டுக்கிட்டா. அவள் ஃபேஸ்க்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பெரியவங்க போடுற மாதிரி. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அண்ட் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து எல்லா டாய்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. இந்த டால் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. எனக்கு இந்த டால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அது கூடவே ஒரு ஃபீடிங் பாட்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த டால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த டால்க்கு போட்டிருந்த ரப்பர் பேண்டை மாற்றி நாங்கள் வீட்டில் இருந்து இந்த கலரில் இருக்க ரப்பர் பேண்ட் எடுத்து மாற்றிட்டோம். இது போட்டதுக்கப்புறமா இன்னும் க்யூட்டாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த மேக்கப் பாக்ஸையும் ஃபுல்லாக வந்து செட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் பெப்பா பிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.